ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிறையவே மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கும்பராசினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் பொதுவாகவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த தன்மையை இவர்களை மிக தனித்துவமாக வெளிப்படுத்தும். பிடிவாதம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். நீதி, நேர்மை, நியாயம் என்று சனி பகவான் காரகத்துவங்களை இவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் வெவ்வேறு விதமான தனித்தனியான தன்மைகள் இருக்குது. கிரகங்களின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசி அடிப்படையில் சில பொதுவான குணங்கள் இருக்கும். அதிலுமே இவரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு அந்த வார்த்தை ரீதியாக பலரும் சொல்லக்கூடிய ராசியில் ஒன்று தான் இந்த கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்களை பற்றி அவ்வளவு எளிதாக எதையுமே கணிக்க முடியாது. ஏன் ஜோதிடத்திலேயே கும்பத்தில் பிறந்தவனுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது என்று கூறுவதுண்டு. அதாவது கும்பராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, குழப்பவாதிகள் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சனி பகவான் ஆட்சி செய்யும் 2 ராசிகளில் ஒன்று கும்பராசி. கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சமும் அடைவது கிடையாது, நீச்சமும் அடைவது கிடையாது. கும்பராசிக்காரங்க காற்று ராசியை சேர்ந்தவங்க. ஆனால் சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் இந்த தன்மையை இவர்கள் மிகவும் தனித்துவமாக வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக கருதுவாங்க. எந்த விஷயத்தையும் எளிதில் நினைக்க மாட்டாங்க. பொதுவாகவே ஒரு சில ராசிகளுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுது. அதில் கும்பராசி ஒன்று அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கும்பராசிக்காரங்க தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருப்பதால் எதையும் அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. இயல்பாகவே கும்பராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் தன்மையால் இவங்க எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுப்பாங்க. மேலும் கும்பராசிக்காரர்கள் கடினமாக உழைப்பாங்க. அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க. எவ்வளவு கடினமாக வேலை பார்த்தாலுமே அதை சுலபமாக செய்து முடிச்சுடுவாங்க. உடல் பலம் மட்டும் இல்லாமல் மனபலம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒரு கிரகம் நன்மையை தரும் அமைப்பில் அதே கிரகம் மற்றொரு விதத்தில் தீமையை தரக்கூடிய அமைப்பில் தான் இயல்பாகவே அமைந்திருக்கும். மேலும் பிடித்தவர்களோடு நன்றாக பழகும் கும்பராசியினர் பிடிக்காதவங்களை முழுவதுமாக தவிர்த்து விடுவாங்க. மற்றவங்களை எடை போடுவதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. மனப்பக்குவம் அதிகம் இருந்தாலும் கூட இவர்களோடு அவ்வளவு எளிதாக உங்களால் பழக முடியாது என்பதே கும்பராசினரிடம் காணப்படக்கூடிய பலவீனங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. இதனால தான் கும்பராசி எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் கூட வெளி உலகில் இவங்க குழப்பவாதிகளாகவே காணப்படுறாங்க. தன்னுடைய தேவைக்கேற்ப வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். அதே நேரத்தில் சிக்கனத்தை கடைபிடித்து ஆடம்பரத்தை தவிர்க்க முயற்சி எடுப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடு காரணமாக குழப்பங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். இளைய சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது பாதிப்பை ஏற்படுத்தும். அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. சக ஊழியர்கள் தங்களுடைய பணிகளில் உதவி கேட்டு நிற்பாங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல லாபம் இருக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பற்று வரவில் சற்று கவனமாக இருப்பது அதை விட ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய பணம் கிடைப்பதால் மன நிம்மதி கிடைக்கும். புகுந்த வீட்டாரின் மனப்போக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 10, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5 அப்படின்னு சொல்லப்படுது. சந்திராஷ்டம தினங்கள் 15ஆம் தேதி காலை முதல் 16ஆம் தேதி முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமாக சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி, ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் அதாவது தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க. அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்கள் தேவைகளை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும். மேலும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க துணிச்சலான வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பும் கிடைக்கும். பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மந்தமான போக்கு மாறும். வேகம் பிறக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் மறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது. மேலும் ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பிரிந்து சென்ற தம்பதியினர் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் கிடைக்கும். மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும். சோதனைகள் அனைத்துமே வெற்றியாக மாறும். காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உல்லாச பயணங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க. படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சிகரமாக வைத்திருப்பார்கள். மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் எதிர்பார்க்கலாம். மேலும் கல்வியில் புதிய புதிய மாற்றங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வாகனங்களை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருங்க. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு சில பல முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.